ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய 3 டைப்பை அது என்னென்னு நம்ம பார்த்தாச்சு. அதாவது ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் அதுக்கு 3க்கும் உள்ள பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உள்ள பேசிக்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தாச்சு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் பேசிக்ஸு. ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அடுத்து இருக்கக்கூடிய 3 டைப் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு 3 இதுவும் பார்த்தோம் இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். இது வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன ஃபார்முலா, லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன ஃபார்முலா அப்படின்றதுக்கு தான் இப்போ இந்த 4வது டைப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது கண்டுபிடிக்கணும். அது ப்ராஃபிட் பர்சன்டேஜும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்தா என்ன ஃபார்முலா, 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 × சிபி. அடுத்தது அதே இது லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா சேம் ஃபார்முலா தான். இங்கே ப்ளஸ் ப்ராஃபிட், இங்கே மைனஸ் லாஸ், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா 100 டிவைடட் பை 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். அதே இது லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பதிலாக மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ், அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ இந்த 4ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அருண் sold his horse for 3,270 rupees and gained 9%. அதாவது அருண் வந்து என்ன செய்கிறாராம், அவருடைய குதிரையை 3,270 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதில் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, 9% கிடைக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. காஸ்ட் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா என்ன, 100 ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜோடைய வேல்யூ 9 இன்ட்டு எஸ்பி. எஸ்பியோடைய வேல்யூ என்ன, 3,270. ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாமா. அப்போ பாருங்கள், 100 டிவைடட் பை 109 இன்ட்டு 3,270. இப்போ பாருங்கள், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிருதா. ஸோ இதை டைரெக்டாக கட் பண்ணிடலாமா. அப்போ 30. 100 × 30 எவ்வளவு, 3,000. அப்போ நமக்கு தேவையான காஸ்ட் ப்ரைஸுடைய வேல்யூ எவ்வளவு, ₹3,000. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், a man buys a cycle for 1,400 and sells it at a profit loss of 15%. அதாவது 1,400 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளை வாங்குறாரு. அப்போ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இது என்னது, காஸ்ட் ப்ரைஸ். அதை வந்து இவ்வளோ லாஸுக்கு விற்றாருன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன. ஸோ லாஸ் பர்சன்டேஜும் காஸ்ட் ப்ரைஸும் இது கொடுத்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா என்ன, 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜுடைய வேல்யூ என்ன, 15 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதை சால்வ் பண்ணிடலாமா. 100 - 85 எவ்வளோ, 100 - 15 எவ்வளவு, 85. இங்கே இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இன்ட்டு 14. அப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் எவ்வளவு, 1,190. அப்போ நமக்கு தேவையான செல்லிங் ப்ரைஸ் விலை எவ்வளவு, 1,190. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டைப் 5 பாருங்கள். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் ஃபார்முலாஸ் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தா அதே ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஆனால் இது வரைக்கும் உள்ளதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது வரைக்கும் உள்ள எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டேரெக்டாக இதுதான் செல்லிங் ப்ரைஸ், இதுதான் காஸ்ட் ப்ரைஸ், இது தான் ப்ராஃபிட்டு, இது தான் லாஸ்ன்னு கொடுத்தாங்க இல்லையா. இங்கே செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் உங்களுக்கு டேரெக்டாக இருக்காது. ஏதாவது ஒன்று இருக்கும், நம்ம அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாமா அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், ரஞ்சித் பாட் அண்ட் வாஷிங் மிஷின் ஃபார் 16,150 and paid 1,350 for its transportation. Then he sold it for 19,250. Find his gain or loss percentage. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாஷிங் மிஷினை ஒருத்தர் வாங்குறாரு. அப்போ அந்த வாஷிங் மிஷினுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும், இது அப்படின்னு நம்ம டைரெக்டாக எடுக்க முடியாது. ஏன்னா அண்ட் பெய்டு, அதுக்கு பெய்ட் பண்ணுறாங்களாம். அது எதுக்கு, அதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. எவ்வளவு, 1,350. அப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வரும்னு, அதுதான் இது. அப்போ நம்ம டேரெக்டாக 16,150 தான் சிபின்னு எடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ விலைக்கு வாங்குறாரு. அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதை நம்ம திரும்ப நம்ம வீட்டை கொண்டு வரணும் இல்லையா கடையிலேருந்து, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுதாரு,
1530 செலவு பண்ணுதாரு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் என்னது நமக்கு தேவையான சிபி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளவு 17,500. இதுதான் நமக்கு தேவையான காஸ்ட் ப்ரைஸ். டைரெக்டாக 16,150 எடுக்கக்கூடாது, எடுத்தால் தவறு. இப்போ அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எவ்வளவு 19,250. அப்போ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா, காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா? செல்லிங் ப்ரைஸ். அப்போ கண்டிப்பாக என்ன பர்சன்டேஜ் தான் இருக்கணும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன? எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்ட்டு 100%. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். மேலே அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு 1750, கீழே டிவைடட் பை 175. இதை கேன்சல் பண்ணால் 10. ஸோ நமக்கு தேவையான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு 10%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் எல்இடி டிவி இஸ் ஈக்குவல் டு 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். என்ன சொல்கிறாங்க, ஒரு எல்இடி டிவியுடைய செல்லிங் ப்ரைஸ் ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கா? அந்த எல்இடி டிவியுடைய காஸ்ட் ப்ரைஸுடைய 5/4க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுதான் என்னது காஸ்ட் ப்ரைஸ், எக்ஸுன்றதை காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கிறோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? என்ன சொல்லியிருக்காங்க? 5/4 ஆஃப் எஸ்பி. அப்போ 5x/4. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு முதல்ல ப்ராஃபிட் தெரியணும் இல்லையா? அப்போது எஸ்பி மைனஸ் சிபி. அப்போ எஸ்பியோட வேல்யூ 5x/4 மைனஸ் சிபி எக்ஸ். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? 5x - 4 எக்ஸ் ஆயிரும், 4x எக்ஸ் ஆயிரும், கீழே டிவைடட் பை 4 அப்படி இருக்கும். அப்போ டேரெக்டாக இப்போ அடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் போட்டுடலாமா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபியுடைய வேல்யூ எவ்வளவு? எக்ஸு இன்ட்டு ஃபார்முலாவில் உள்ள 100. ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் ஆகி இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 25. ஸோ நமக்கு ஆன்சர் 25%. புரிஞ்சுதா? இப்போ இந்த என்ன டிஃப்ரென்ஸ்னு புரிஞ்சுதா? இது வரைக்கும் உள்ள எல்லாத்துலேயுமே டேரெக்டாக கொடுத்தவங்க இதில் டேரெக்டாக கொடுத்தாங்களா? ஏதாவது ஒன்று மாற்றிருக்கும். நம்ம அந்த சிபியுடைய வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சேம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின், அடுத்த டைப் பாருங்கள். இந்த டைப்புள்ள ஃபார்முலா பாருங்கள். என்னென்னா, இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிக்கிள் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிக்கிள். அதாவது எக்ஸ் ஆர்டிக்கிள் அப்படின்னா ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு 20 ஆர்டிக்கிளுடைய காஸ்ட் ப்ரைஸும் ஒய்ன்றது ஒரு 30ன்னு வச்சுக்கோங்களேன். 30 ஆர்டிக்கிளுடைய செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்குது. இந்த மாடலில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்குமா? நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100%. ஸோ தமிழில் உள்ளவங்களுக்கு தமிழ்லையும் இருக்குது. எக்ஸ் பொருட்களுடைய அடக்க விலை ஒய் சேர்த்துக்கோங்க. ஒய் பொருட்களுடைய விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100. இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் இது. இஃப் த ஆன்சர் இஸ் நெகட்டிவ் தென் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் லாஸ். நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே நம்ம ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் ஃபார்முலா வச்சுருக்கோம் இல்லையா, லாஸுக்கு இல்லை. ஏன்? இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வர்றது நெகட்டிவாக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும்? லாஸ் பர்சன்டேஜ். அப்போ பர்சன்டேஜை மைனஸோடு எழுதலாமா? எழுதக்கூடாது இல்லையா? ஸோ மைனஸ் வந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த இடத்துல ப்ராஃபிட் கிடையாது, நமக்கு லாஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம சம் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 boxes ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 boxes ஆஃப் த ஸ்ட்ராபெரி. என்ன சொல்கிறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் இவ்வளோ பிளாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி வந்து இவ்வளோ பிளாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரியோட செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதான் அந்த மாடல் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? அப்போ அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தாச்சு. கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. முதல்ல நம்ம கெயினுன்னு போட்டு தான் கண்டுபிடிப்போம். ப்ளஸில் வந்தால் அது கெயின் பர்சன்டேஜ், இது மைனஸில் வந்தால் லாஸ் பர்சன்டேஜ். அப்போ அதுக்கான ஃபார்முலா போட்டுடலாமா? ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100%. அப்போ இங்கே எக்ஸுன்றது எவ்வளவு? 16. முதல்ல கொடுத்துருக்கிறது எக்ஸு, ரெண்டாவது கொடுத்துருக்கிறது ஒய். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100%. சால்வ் பண்ணலாமா? 16 - 20 எவ்வளவு? -4 டிவைடட் பை 20 இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் அடிச்சிங்கன்னா எவ்வளவு? 5. அப்போது -20% வருது. ஸோ 20%ன்றது ஆன்சர். இங்கே மைனஸ் வந்திருக்கனால நான் இப்போ லாஸ்ட் இங்கே சொன்னேன் இல்லையா, இஃப் த ஆன்சர் இஸ்
நெகட்டிவ் தென் இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் லாஸ். அப்போது இங்கே ஆன்சர் நெகட்டிவில் வந்திருக்கனால இங்கே கெயின் பர்சன்டேஜ் கிடையாது, இது லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ் நமக்கு ஆன்சர் எவ்வளவு? 20%. அதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 21 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகல்ஸ். 21 ஆர்டிக்கிளுடைய சிபி எதுக்கு ஈக்குவலாம்? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 18 ஆர்டிகல்ஸ். அப்போ கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஃபார்முலாவில் டேரெக்டாக போடுவோம். ப்ளஸ் வந்தால் கெயின், மைனஸ் வந்தால் லாஸு. அப்போ இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல 81 ஆர்டிக்கிள், அப்போ அது எக்ஸு. அடுத்தது 18 ஆர்டிகிள்ஸ், அது ஒய். கீழே டிவைடட் பை வேர்டு வேல்யூ இன்ட்டு 100. சால்வ் பண்ணலாமா? 21 மைனஸ் 3 எவ்வளவு? 18 எவ்வளவு? 3 டிவைடட் பை 18 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணால் எவ்வளவு? 6. இதை கேன்சல் பண்ணால் இங்கே 3, இது 50. இதுக்கு மேலே போட்டால் பாயிண்டில் தான் வரும். ஸோ இதை நம்ம அப்படி சால்வ் பண்ணிடலாம். 15 டிவைடட் பை 3 இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம்? 16 3s 48 வருமா? ரிமைனிங் எவ்வளவு? 2. கீழே டிவைடட் பை 3. அப்போ 16 இன்ட்டு 2/3 பர்சன்டேஜ். பாசிட்டிவில் வந்திருக்கிறதுனால இங்கே என்ன பர்சன்டேஜ் தான்? நமக்கு கெயின் பர்சன்டேஜ் தான். ஸோ ஆன்சர் 16 இன்ட்டு 2/3 பர்சன்டேஜ், கெயின் பர்சன்டேஜ், அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க 3 டைப்ஸு. ஸோ இது ரிலேட்டடாக இப்போ நான் உங்களுக்கு 2 சம் கொடுத்துருக்கேன். 2ஐயும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வரும்ன்றதை ஃபார்முலாலாம் முதல்ல படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டைப்ஸை நம்ம பார்க்கலாம்.